ஹாய், வெல்கம் டு ரெசிபி செக்கர். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறது ஒரு பஞ்சாபி டிஷ், கத்திரிக்காயை வச்சு. எஸ், பேகன் கா பர்த்தா. இது இங்கிலீஷில் எக் பிளான்ட்னு சொல்லுவோம். எல்லாரும் கத்திரிக்காயில் நிறைய டிஷ் பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம், எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் இதில் ஒரு வித்தியாசமாக ஒரு கிரேவி, செமி கிரேவி ஸ்டைலில் பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா டிஷ்ஷு, அதான் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்டே டியூன்ட். ஸோ நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா வெல்கம் டு ரெசிபி செக்கர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேனலில் புது ரெசிபி போஸ்ட் பண்ணணுன்னு வந்துடும். இந்த சேனலோட அப்ஜெக்டிவே உங்களை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபியில் எப்படி குக் பண்ண வைக்க போகலாம் அப்படின்ட்டு தான். ஸோ அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வேணும்னு பார்த்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், பட் இதில் முக்கியமானது இந்த பேகன், அதாவது இந்த எக் பிளான்ட், இந்த கத்திரிக்காயை, பெரிய கத்திரிக்காயை சுட்டு இல்லை ரோஸ்ட் பண்ணி அதிலிருந்து எப்படி அந்த சதப்பத்தை எடுக்க போகிறோம் அப்படின்றது தான். நீங்கள் தந்தூரி இருந்தால் தந்தூரில் போடலாம், ஹோட்டலில் பண்ணுவோம், வீட்டில் அவன் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். எதுவும் இல்லைன்னா கவலையே இல்லை. நீங்கள் வீட்டில் சப்பாத்தி போட வச்சுருக்கிற, புல்கா போட வச்சுருக்கிற ஒரு கிரில்லை வச்சு சுட்டு அதிலிருந்து எடுத்துக்கலாம். அந்த ப்ராசஸ் தான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த கத்திரிக்காயில் கார்லிக், பூண்டை ஒரு நைஃப்பில் இதே மாதிரி ஜஸ்ட் ஒரு ஓட்டை மாதிரி ஒரு குத்தி உள்ளே நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இது இந்த சுடுறப்போ அந்த ஃப்ளேவர் அந்த சதைக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். அதுதான் ப்ராசஸ்ஸே. ஸோ இப்போ நல்லா உள்ளே போட்டுட்டேன். இதுக்கப்புறம் ஆயிலை ஜஸ்ட் மேலே அப்ளை பண்ணுறேன். எதுக்கு பண்ணுறேன்னா, இதை ஆயில் அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணுறப்போ அந்த ஸ்கின் ஒரு மாதிரி ரோஸ்டே ஆகி ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக வரும். அப்போது தோலை உரிக்கிறது ஈஸி. ஸோ இப்போ இது ரெடி. இதை ஒரு ஃபோர்க்கில் குத்தி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு புல்கா, என்கிட்ட இருக்கிற ஒரு புல்கா போடுற, ஒரு சப்பாத்தி பண்ணுற, ட்ரை சப்பாத்தி பண்ணுற ஒரு கிரில்லை அடுப்பில் வச்சு இதை நான் சுட போகிறேன். இது ஈவனாக எல்லா இடத்துலையும் ரொட்டேட் பண்ணி சுடலாம். இனிஷியலாக இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பட் இந்த பேகன் உங்களுக்கு குக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா சாஃப்ட் ஆகும். அப்போ நம்ம ஒரு டாங்ஸுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு டாங்ஸை வச்சு இது எல்லா இடத்துலையும் ரொட்டேட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஈவனாக குக் பண்ணுறேன். ஐடியா என்னென்னா, இது உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகிடணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணிடணும். நல்ல இந்த ரோஸ்டிங் முடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் ஃபுல்லாக அந்த ஒரு கருப்பு கலரில் ஒரு 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 கார்பனைஸ்டாக வந்துருச்சு அந்த ஸ்கின்னு. ஸோ இனிமேல் இதை பீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போது இதை எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு கூல் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் கையிலேயே உரித்து எடுத்துடலாம். அந்த ஸ்கின்னை ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி ஆயிலில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நைஃபை வச்சு இதை நான் கட் பண்ணி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த ஃப்ளஷை மட்டும், அந்த சதையை மட்டும் நான் எடுக்க போகிறேன். இதுதான் பேஸு இந்த பேகன் கா பர்த்தா டிஷ்க்கு. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கின் நிறைய இருக்குது. ஹோல் ஐடியா மேக்ஸிமம் சீடை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த பர்டிகுலர் நான் இன்றைக்கி எடுத்ததில் சீடு நிறைய இருக்குது, பட் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்போ சீடு இல்லாத இருந்தால் ரொம்ப பெட்டர். ஸோ இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ ரிமூவ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சீடோடு சாப்பிட்றப்போ அந்த ஒரு மவுத் ஃபீல் நல்லா இருக்காது. அதனால் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ சீடை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது இது இந்த ஃப்ளஷ் மட்டும் தனியாக இருக்குது. இதை ஃபைனாக கட் பண்ணி சாப் பண்ணி ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போது மற்ற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த டிஷ்ஷை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் இப்போது நார்மல் ப்ராசஸ் ஆஃப் சாட்டே தான். ஒரு 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 பேனில் இப்போ நான் ஆயில் எடுத்துகிட்டு, ஸோ இந்த டிஷ்ஷுக்கு நான் முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டியது ரெண்டு தான். அதாவது க்ரீன் சில்லி, அதே மாதிரி சாப்டு கார்லிக். இது குவான்டிட்டி அதிகம். ஏன்னா இந்த பேகன் ஒரு பிளண்ட்டாக இருக்கும், ஒரு ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த பஞ்சி ஃபீலிங் கொடுக்குறதே இந்த கார்லிக்கும் இந்த சாப்டு க்ரீன் சில்லிஸ் தான். அதனால் ஒரு ஜெனரஸ் நிறைய குவான்டிட்டி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா சாட்டே பண்ணி ஒரு பேசிக் இதை கிரேவி பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு மேஷ் பண்ணி ஒரு பேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற பேகனை இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணுறேன்.
ஸோ இப்போது நல்ல கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி நவ். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நான் சால்ட்டு மற்ற ஃப்ளேவர் எல்லாம் செக் பண்ணிட்டேன், காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். வேணும்னா இந்த ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ஸ்டேஜில் அந்த 2 க்யூப்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணுறேன். இந்த பட்டர் ஆட் பண்ணோன்னு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியை கம்ப்ளீட்டாக ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ இட் ஒர்க் லைக் அ மேஜிக் மாதிரி இருக்கும் பட்டர் ஆட் பண்ணோன்னு. ஸோ இட் பிகம் ஸ்மூத் அண்ட் ஃப்ளேவர் கூட ரொம்ப பியூட்டிஃபுல் ஃப்ளேவர். ஸோ இப்போது இந்த பேகன் கா பர்த்தா நைஸ்லி மிக்ஸ்ட், இட்ஸ் ரெடி. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி. ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே ஒரு சப்பாத்திலையோ இல்லை ஒரு நான்லையோ எதுலேயோ உள்ளே ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்ட் பேகன் கா பர்த்தா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். தந்தூரி இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்லேயே ஒரு எக் பிளான்ட் எடுத்து, ஒரு பேகன் எடுத்து, ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து எப்படி அழகாக ரோஸ்ட் பண்ணி பீல் பண்ணி அதை டீசீட் பண்ணி ஃபைனலி சாப் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது பர்ஃபெக்ட் டிஷ் ஃபார் சப்பாத்தி, நான், புல்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஸ்ட்ராங் ஃப்ளேவர் ரைஸ் இருந்தால் இது ரொம்ப சூட் ஆகும். அதேமாதிரி பிரியாணிக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட குக்கிங் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இனிமேல் இன்னொரு வாட்டி இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.